இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சொல்லுங்க சுதா. கண்டிப்பா இன்னைக்கு ஆபரேஷன்ல எனக்கு வரும். பொறாமட்டும் முடாதீங்க. ஏன் வாயில என்ன இருக்கு? பகல் கனவுலே வாழக்கூடாது. இல்ல எனக்கான ஆபரேஷன் தான் இன்னைக்கு வரப்போகுது. நீங்க உங்களை ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க எல்லாம் போயிட்டு என்ன கேட்டு என்ன எதிர்பார்க்கறீங்க கேட்டிருப்பாங்க. ஆமா, நான் அது சொல்லவே இல்லை சார். நீங்க உங்களுக்கு தெரியும் சார் எனக்கு என்ன பண்ணணும், நீங்க பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு. ஓ, நீங்க அந்த விட்டு போட்டுருக்கீங்க. பட் ஆனா ரிப்போர்ட்ஸ் அப்படி பேசாதே சுதா. ரிப்போர்ட் என்ன பேசுறது? அதாவது என்னோட ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் சார்ட். உங்க ரிப்போர்ட்ஸ் இங்க தான் இருக்கு சார்ட். நான் அந்த சார்ட்ல என்ன பண்ண ஏத்துறதுக்கு சிங்கு அடிச்சு ஏத்திருக்கேன். ஓஹோ, மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கா சுதா. அவன் பாத்துட்டே இருப்பான். எங்க எதை போடணும், எந்த தட்டுல எதை விடுக்கணும். அப்புறம் உனக்கு வேலையே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு அழுதுறி வீட்டுக்கு போக போறான். தேவையில்லாத வார்த்தைங்க. முடிஞ்சதா எல்லாம் பேசிட்டீங்கல்ல? சொல்லுங்க என்ன பண்றது அவன்கிட்ட சொல்லுங்க. ரவி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பவுண்டரிகளை புஷ் பண்ணி பார்த்தேன். அப்ரேஷன் கொடுங்கன்னு கத்துனே, கதனே, முக்குனே, முனைனே, விக்குனே, விலகினேன். கேட்டுக்கு வாங்க கோபி. அவன்கிட்ட போய் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுட்டாங்க. இதை வச்சு இப்படி என்ன பண்ண முடியும்? விடு நான் சொன்னேன்ல, உன் தலையெழுத்தாளர் நான் சொன்ன கேட்காம வச்சுக்கிட்டு. உங்களுக்கும் தான் சார். எவ்வளவு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கீங்க. 2020 250 போட்டுருக்கேன். 250 கோபி 250 இன்கம் கொடுத்துருக்க எங்களுக்கு. என்ன மன்னிச்சிருக்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு மேல 250 வச்சுட்டு எவன்டா வாழ முடியும்? பாப்கார்ன் வேற என்னடா கம்பெனி என்னடா 250 இன்கிரிமெண்ட் எவ்வளவு போட்டுக்கிட்டு? பிரச்சனை இல்ல பிரதர். நான் கூட உங்களுக்கு ஏத்தி எனக்கு குறைச்சிடுவாங்க பயந்து ஒரே இடத்துல இருக்கு. அது வரைக்கும் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ஏய் மெண்டல 250 ரூபாடா. 250 ரூபா ப்ரோ. இவன் அடிக்கிறான் 250 ரூபா மாதிரி ஏத்துறான். எப்படா பத்து 250 ரூபா? ஐயோ நம்மளுக்கு உண்மை. கோபி ஓகே. அதிகமானாதான் கஷ்டமா இருக்கும். ஐயோ சீட்டு பண்ணி சரி எப்படி போயிட்டு இருக்கு? பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க கோபி. அந்த சீரீஸ் நான் முடிச்சிட்டேன். வேற அடுத்து என்ன சீரீஸ்? சீரீஸ் சொல்லுங்க பாக்குறதுக்கு. சீரீஸ் வேற அப்பப்ப சஜஸ்ட் பண்ணுங்க. போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் யூ ஷி டேங்கரின் ஒரு படம். அது முடிச்சிட்டேன். ரிசர்ச் பண்ணிட்டேன். டார்க் பாருங்க. டார்க்கா? டார்க் ஆமாமா. டார்க் டார்க்குக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா? இவனுக்கு தெரியலனா வேலை பார்க்கறனால. அடப்பா சொல்லுங்க. டி ஏ ஆர் கே சார். வரலையே அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி காமிக்கலையே. நோ ஃபவுண்டுன்னு வருது. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. டார்க்னு இல்லைங்க, டீ போட்டுருக்கீங்க. டி அட கன்றாவியே. டார்க் வருது. சரி பாருங்க சார், நல்லா பண்ணிட்டு ஒர்க் போனா முடிச்சிட்டீங்களா? ஸ்டேட்டஸ் என்ன கோபி? ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹாப்பி அம்மனா குண்டி நாள்னு சொல்லி வச்சு வாட்ஸ்அப்ல. என்ன ஸ்டேட்டஸ்னா ஒர்க் ஸ்டேட்டஸ் கேக்குறீங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 85% முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் இன்னைக்குள்ள முடிக்கணும் நீங்க. முடிச்சிருக்கேன். ரவி என்ன 7 days ஒர்க் சார். நான் வந்து 7 வந்து ஒரு 3 நாளைக்குள்ள இது முடிச்சதே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துறேன். நீங்க வந்து இத சொல்லாதீங்க. நான் நீ பண்ண வர்க்க வந்து நீங்களே பெருசு நினைக்க கூடாது. அது என்னன்னு வேலிடேட் பண்ணி நாங்க சொல்லுவோம். நீங்க வர்க்க முடியும் ஃபர்ஸ்ட். என்ன ரவி என்ன போய் எனக்கு முடியும். இன்னைக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிருந்தோம். நம்ம கிளையன்ட்ல நீங்க மீட்டிங் வருவாங்க. நான் என்ன பேசுவாங்க மட்டும் சொல்லுங்க. அடிஷனலா ஒன் ஹேண்ட் இருந்துச்சுனா ஈஸியா முடிச்சிடலாம். வாங்கி போடுங்க. அப்புறம் இது ஆப்போசிட்ல இருக்கிற இதுவா? சுருளி அத பாருங்க சார், ஜாலியா இருக்கு சார். அந்த பாக்குறேன். அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்குமா? நீ வேற படத்தை பார்த்து என்ன எடுத்திருக்காங்க, என்ன கதை, என்ன இளவுன்னு ஒன்றும் புரியல. அதனாலதான் அவனை பார்க்க. என்ன படம்? கோபி ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் வந்து 90% 90% முடிஞ்சா? சூப்பர் ஃபாஸ்ட் முடிங்க. நல்லா பண்ணா டைம் கொடுங்க. பண்ணுங்க கோபி பண்ணுங்க. என்டர் த வாய்டுன்னு ஒரு படம். என்டர் த வாய்ட். பாக்குறேன். சுருளி இப்ப தான் போட்டுருக்கேன். பாத்துக்கலாம். சுருளியா? வாழ்க்கையை வெறுத்துருவான். அப்படியா? ஏங்க இப்படி ஃபுல்லா உட்கார்ந்து படமா சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு வேற வேலையே இருக்காதா? எப்படி வேலை இருக்கும்? அவன் வேலை இருந்தா நீ பாக்குறியே. நீ எல்லாம் ரிபல் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டா பரவாயில்ல. சரிங்கன்னா அப்படித்தான் பண்ணுவாங்க. யாரை பார்த்தியா ரிபல் பண்ண சொன்னேன்? நான் ரிபல் பண்றேன். பண்ணுங்க. டிராவிட் சார் ஒர்க்க முடிச்சிங்களா? முடிச்சிட்டேன் சார். கேக்குறாங்க மேல வந்து டக்கு முடிச்சு கொடுங்க. உடனே முடிச்சிடுறேன். மெயில் பண்ணி விடுங்க முதல்ல. அவ்வளவுதான் கேட்கறது. Thank you sir. சீரிய துல்கர் சல்மான் மாதிரி அப்படியே புரட்சி பண்றேன். என்னாச்சு? போ டீ வாங்கிட்டு வா போ.
தீஸ்ரா தெரியாது உனக்கு? தீஸ்ரா தீஸ் அப்படின்னா எரிச்சல காப்பாங்க டென்ஷன் ஆகுது எனக்கு. புரியல இல்லையா உனக்கு பேசுறது உனக்கு? அங்க பாடுறா. சரி எந்த விச் ஊர்? கேரளா. கேரளா. அப்ப மலையாளத்துல பேசலாமா? சுபாஷா என்னடா ஏடா ஈ ஆவு ஏ என்னடா ஈ ஆ மலையாளத்துல புரிய வச்சிருக்கேன் நான். மலையாளத்துல எதுக்கு பேசுற? இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே? இங்கிலீஷ் எனக்கு அப்ப கொஞ்சம் தானே தெரியுது. அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. உன்னோட வயசாச்சு இன்னுமா நீ இங்கிலீஷ் கத்துக்காம இருக்க? அப்புறம் எப்படா கரியர்ல அடுத்த லெவல் போறது? இங்கிலீஷ் மீடியத்துல படித்தனால அதை வச்சு என்ன கொஞ்சம் இது பண்றீங்க நீங்க. புரியுது. டிஸ்கிரிப்ஷன் டேய் அது டிஸ்கிரிமினேஷன்டா. இங்கிலீஷ் மீடியம் நானும் தமிழ் மீடியம் தான்டா. இதே எவ்வளவு நாளைக்கு சொல்லி இருப்பேன்? தமிழ் மீடியத்துல படிச்சா இங்கிலீஷ் கத்துக்க முடியாதுலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். சூப்பர் நோவாலாம் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா நீ? இல்லையே. சூப்பர் நோவா ஒரு அப்ளிகேஷன் சொல்றாரு. தமிழ்ல இருந்தே இங்கிலீஷ் நீ கத்துக்கலாம். அப்படியா? பேச புரிய வைக்க ட்ரை பண்றேன். புரியல சார். அவ்வளவுதான். நான் சொல்றது உனக்கு புரியலையாடா? அங்க பாருடா. நான் பேசுறது உனக்கு புரியலையாடா? அங்க பாருடா. நீங்க இப்படி இங்கிலீஷ்ல கரெக்ட்டா சொல்லுங்க. அவருக்கு கண்டிப்பா புரியும். Don't you understand what I'm saying? Look there. Hey, don't you understand what I am saying? Look there. Yeah, understand. Understand? Understand. கோபி வந்து குட் ஹார்ட். அப்படியா? அவர் வந்து எல்லாமே கொஞ்சம் இறக்க குணம் உண்டு. அவர் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இந்த உழைப்பு வந்து ஏறாம். கோபி யூனோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஹெக்டிக்காக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். தெரியும் சார். இவங்க பண்ண வேண்டிய வேலை வந்து இஸ் நாட் கேப்பபிள் டு தட்ஸ் வை கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அடி வேறப்பட்டிருக்கு போல. ஓகே. இல்லை அதை முடிச்சு அடுத்து மூவ் ஆகும். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த மந்த் சேலரி 15000 ரூபாய் எனக்கு கொடுத்துற சொல்லுங்க சார். நான் பண்ணி வாட் இஸ் கோபி? ஆமா. கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல. ஃபீல் பண்ணாங்க கொஞ்சம் இருங்க. நீங்க கல்யாணம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு முன்னாடியாச்சும் பொம்பளை பிள்ளை பார்த்தாலே அதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணி கொடுத்து ஏதாவது கரெக்ட் பண்ணலாமான்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். அது போக கல்யாணம் இந்த மூஞ்சிக்கெல்லாம் அப்படி பண்ணி ஆமா. தாண்டி பேசுறீங்க. கரெக்ட் தான். நான் எதுக்காண்டி வந்து கேட்கறனால தான் நான் சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன இன்கிரிமெண்டா போறீங்க? எதுவுமே கிடையாது. அப்ரைசல்ல கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்றது கிடையாது. இல்ல கோபி. தேவையில்ல சார். நான் டீல் அடுத்த டீலுக்கான அது வந்து வருது. எதுக்கு நான் உழைச்சதெல்லாம் போதும். என் ப்ரமோஷனுக்கு உழைச்சதும் போதும். நான் இது ஒத்துக்க முடியாது சார். நீங்க வந்து உங்களுக்கு நான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டீமை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டீல் பாத்துட்டு இருக்கோம். நான் உங்கள சஜஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன். ஏன்னா ஒரு டீம் லீடர்னா எப்படி இருக்கணும்? யாரு என்னென்ன சொல்லுவாங்க அப்படி தட்டி கிட்டி வேலை வாங்கிட்டு போறோம். அது அந்த கேப்பபிள் இருக்குன்னு நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன். சாரி கேட்க தப்பு. இல்ல சுதா நீங்க சொல்லுங்க. என்ன இல்ல இவங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா ஏன் கை ஏதோ வேற மாதிரி வச்சிருக்காங்க. கை அடிபட்டது வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன். அதை மட்டும் முடிச்சு கொடுங்க. சரி பண்ணி தரேன். பண்றது நம்ம பண்றேன் சார். பண்ணி கொடுக்குறேன். பண்ணிட்டு இருக்கேன். பண்றேன். நாங்க பிரேக் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அது அப்படி இருக்க கூடாது. ஒண்ணு வந்துட்டு அது கையில விரல் சுளுக்குச்சுனா கூட போதும். கையில அடிபட்டு இருக்கு நீங்க பண்ணி கொடுக்குறீங்கன்னா நம்மள மாதிரி யாரையும் பார்த்து கொடுத்துருவோம். விதி என்ன பண்றது? சொல்லுங்க சார். முடிச்சிட்டீங்களா? போய்கிட்டே இருக்கு. பாருங்க இந்த எப்படின்னு பாருங்க. எப்படி எல்லோ யூஸ் பண்ணுங்க சார். எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போட்ட மாதிரி இருக்கு சார். சூப்பரா இருக்கு. எல்லோ ரொம்ப ரிச் லுக்கா இருக்கு. ஒயிட் பேக்ரவுண்டு எல்லோ போட்டோம்னா ஜிட்டர் ஆகும். உங்களுக்கு பார்க்க வெங்கட் அது எல்லோ போட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. டீ போர்டு வண்டிக்கு போட்ட மாதிரி இருக்கும் சார். வேணாம் சார். ஓகே. பேக்ரவுண்ட் தான் ஒயிட். நீங்க லெட்டர் பாருங்க. Black எல்லோ போட்டீங்கன்னா ரொம்ப கன்றாவியா இருக்கு. நான் ஒன்னு பண்ணிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ப்ளூ நல்லா இருக்கு. இவங்க லோக்கல் சேனல் மாதிரி இருக்கு. லோக்கல் சேனல் அது வேணாம். இவங்க பன் டிவி மாதிரி போடுங்க. பன் டிவி வந்து காசு கொடுத்து சாஃப்ட்வேர்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க சார். நீங்க கிராக் சாஃப்ட்வேர் திருட்டு சாஃப்ட்வேரை போட்டு கலரை வந்து எல்லோ போடுங்க. இப்போ எல்லோ தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எல்லோ ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். நான் 3 ஆப்ஷன் தரேன். ப்ளூ, எல்லோ, கிரீன் இருக்கு. எல்லோ சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். எல்லோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுங்க கோபி. பண்ணிடுறேன். நம்புங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்டா. பண்றேன் போ. என்னாச்சு? என்ன முடிஞ்சு இல்ல இது வேற. கோபி தான் பண்றாரு. ஓகே. நல்ல ஒர்க்கர் தான். அப்படியே நல்ல சூப்பரா பண்ணுவார். லாஸ்ட் டைம் ஏதாவது அந்த ஃபாண்ட்ல இருந்து ப்ராப்ளம் வந்துச்சு. இல்ல எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரோட இதுலயே விட்டுருக்கேன் கோபி. அவரோட இதுல விட்டுருக்காரு. என்ன சார் இது? இதுல எல்லோ கலர்ல கொடுத்திருக்கீங்க ஒயிட் பேக்ரவுண்ட். என்ன கேன் அதெல்லாம் கொடுப்பா? சார் தான் அது. அறிவு இருக்கவங்க அதுல
கோபி இது என்ன எல்லோ ஏர் போட்டறீங்க யார் எல்லோ சஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு நீங்க தானே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல மேம் எல்லோ வந்து அவரோட இஷ்டத்துக்கு அவர் செலக்ட் பண்ணாரு கலரிங் சென்ஸ் இல்லாம இருக்குங்க ஏன் அங்க உட்கார வைக்கிறீங்க புரியுது எனக்கு கலரிங் சென்ஸ் கூட இல்லாம நான் இப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு வந்து நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா நான் கொட்டி இருக்கேன் அப்படியே ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் கொட்டி தான் அது வந்து இந்த வால் போஸ்ட் அடிப்பாங்கல்ல வள்ளி திருமணத்துக்கு ஆமா கரெக்ட் நல்லா அடிப்பாங்க அத நான் பார்க்கறேன் இப்போ என்ன குடிக்கறாங்க சாரி மேம் சாரி வெரி கெட் கோபிகா நான் சாரி கேட்கிறேன் உங்ககிட்ட சாரி நீங்க இருக்கறனால உங்க முகத்துக்காக நான் விட்டுட்டு போறேன் சரி ஓகே ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பேசாதீங்க கோபி என்கிட்ட டோன்ட் டாக் டு மீ லைக் ஓகே மேம் ஓகே இது வந்து நீங்க பண்றது உங்களுக்கு நான் சொன்ன ப்ளூ போடுங்க தேவையில்லாம உள்ள வந்து உங்களுக்கு இது எதுவும் தெரியவும் தெரியாது சின்சா அடிச்சே மேல வரைக்கும் போயிட்டீங்க அதுல வந்து வேலையிலே நீங்க காட்டுறேன்னு சொல்லி ஏன் சார் இது விட கோபி எல்லோ போட ட்ரை பண்ணோம் நீங்க வேற எல்லோ நான் சொன்னேன் மேடம் இவர்தான் மேடம் இல்ல இவர்தான் நான் சொல்லிட்டேன் இப்ப நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன் அனுப்பிடுறேன் நீங்க போட்டு கொடுத்தா விட்டுருவேன் நானு உன்னோட நான் பெரிய ஆள்றா உயர் அதிகாரி பாத்துக்க ஒழுங்கா சொன்ன மாதிரி ப்ளூ நல்ல ஒரு சென்ஸே இல்ல என்ன சொல்றது நீங்க என்ன சுதா கிளம்பிட்டீங்க கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் நானு என்னங்க முடிஞ்சிருச்சு புரியல என்ன முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிச்சுல கோபி நீ ஒரு டைம் முடிஞ்சிச்சு இல்ல ஸ்கூலா டைம் முடியிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது டைம் நீங்க பாத்து பண்ண வேண்டியதானே கோபி நான் என்னோட வர்க்க முடிச்சிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வர்க் கொடுக்குறீங்க அதெல்லாம் நான் செய்ய முடியாது எக்ஸ்ட்ரா வர்க்லாம் கொடுக்கல நீ பார்த்ததுதான் சரியில்லை ஃபுல்லா எரர் இருக்கு மிஸ்டேக் இருக்குன்னு QC ல அவங்களே கரெக்ட் பண்ண வேண்டியது என்ன தப்பு கண்டுபிடிச்சா அதை கரெக்ட் பண்ணி முடிக்க வேண்டியதானே தப்பு கண்டுபிடிக்கிறது தான் என் டெஸ்டரோட வேலை அதை சரி பண்றது உன் வேலை ஆக்டிங் மை வேஜ் வேஜா அப்படின்னா கொடுக்குற காசு தான் வேலை பார்க்க முடியும் வேலை நல்லா கஷ்டம் எனக்கு அது முடியாது என்னால இப்ப வேலை பாரு நான் பார்த்துட்டேனே பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்ததெல்லாம் சரியில்லையே அதனால டெஸ்டிங்ல இருந்தாங்க ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ரெஷர் போடுறானா ப்ரெஷர் போட்டு இருக்கீங்க ரொம்ப இதா இருக்கு சாஃப்ட் லெவல் போகுது என்ன விட்டு சாஃப்ட் லைஃப் என் கம்பெனியை நான் விட்டு போறேன் நான் கம்பி ஓ கம்ஃபர்டபுள் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு இதாயிடுச்சு ப்ரெஷர் போடுறீங்க ஒர்க் பண்றீங்க எப்படி எவ்வளவுதான் நான் வந்து ஒர்க் செக்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன் டூ பேக் என்னால இதுக்கு மேல அக்செப்ட் பண்ண முடியாது பேப்பர் போடுற நீங்க வேற ஆள வச்சு பாருங்க எதுக்குங்க பேப்பர் போடுறீங்க பேப்பரோட சேர்த்து பால் பாக்கெட் போட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ஜோக் போடுறனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க புரியல ரொம்ப ப்ரெஷர் போட்டா எப்படி ஏற முடியும் வேலையில இருந்து ப்ரெஷர் இருக்கு எனக்கு வந்து வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ப்ரெஷர் டேய் நீ வேலைக்கு சேர்ந்த 4 நாள் தான்டா ஆச்சு 4 நாள் என் லைஃபே 4 நாளா எனக்கு புரிஞ்சு போச்சு கிளம்பி போயிரு எப்படி உங்க அப்பா இன்னைக்கு வேலைக்கு போய்க்கு தான் இருப்பாப்ல இப்போ போயிட்டு இருக்காரு அவர் வேலைக்கு போற வரைக்கும் அவர் காசுல உட்காந்து சோறு சாப்பிடு அப்புறம் தெருவில் தெரியும் சரி பேப்பர் போடுறேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க என்ன சரிட்டு போறேன் இங்கிட்டு போயிடும் சூப்பர் நல்லா இருந்துச்சு ஆனால் இது நடக்கிறது தான் அந்த அதாவது மற்ற வேலையை இந்த மாதிரி இதை அவங்க இந்த ஐஸ் வைக்கிறவங்க இந்த பொண்ணுங்களுக்குன்னா அப்படியே அப்போதான் எல்லா வேலையும் மற்றவங்களுக்கு தள்ளி தள்ளி விடுவாங்க. என்னோட இதுலயும் ஆள் பார்த்திருக்கேன். அப்படியே ஆஹா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படியே அவங்க ஃபேமிலியை பத்தி அப்படி புகழ்ந்து பேசினாலே அதாவது ஜிஞ்சா அடிக்கிறது ஒரு கும்பல் இருக்கும். அதான் அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இதேதான் நமக்கு அதாவது எல்லா வேலையும் தள்ளி விடுவாங்க. என்ன பண்ணாலும் அதாவது என்ன வேலை பண்ணாலுமே அதாவது எதுவுமே பண்ணாத மாதிரி கடைசி நேரத்துல நம்ம காலாவரி விடுறதும் அதே பண்றதுலாம் எல்லாம் பண்ணி திட்டுவாங்க பண்ணாமே. அது இல்லாம அந்த சேலரி இன்கிரிமெண்ட் அந்த மாதிரி போடும்போது நமக்கு கம்மியா போட்டு அவங்களுக்கு அதிகமா போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஈக்குவலா போட்டாங்கன்னா தெரியாது. அதாவது நம்மளோட கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா என்ன இவ்வளவு அதிகம் வேலையே செய்யலையே உனக்கு எதுக்கு அதிகமா போட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும். அதான் நடக்கும் அது இது. ஆமா ஆமா இல்ல நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். நல்லா இருந்துச்சு. ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்